நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேரளா வந்திருக்கேன். ஸோ கேரளாவில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கேரளாவில் நான் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே அப்படி நான் என்ட்ரு ஆனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்டர் வழியாக. அப்படியே அந்த பார்டர் கிராஸ் பண்ணதுலேருந்து நான் பார்க்குற விஷயம் எல்லாமே என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூர் ஷாப்ஸ் பாண்டிச்சேரியில். ஸோ இதே மாதிரியான அந்த ஸ்னாரியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா என்ட்ரான அந்த இடத்துலேருந்து அந்த பார்டர்லேருந்து நான் ஃபுல்லாகவே நான் பார்த்ததில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூர் ஷாப்ஸ் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணுற ஸ்டோர்ஸ். அப்படியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு அப்புறம் லாட்ரி டிக்கெட் விற்றுட்ருக்காங்க. இப்போ நான் கேரளாவுக்குள்ளே இருக்கேன். இங்கேயும் நான் நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். எல்லா ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணிடுறேன். எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் மூவிஸில் பார்த்துருந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது, ஏன்னா இது லீகல் கிடையாது. பட் நான் இங்கே கேரளா வந்த பிறகு இட்ஸ் ரொம்பவே நார்மலாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து லீகல், இங்கே எதுவும் பேன்லாம் எதுவும் பண்ணலை கவர்மெண்ட். ரொம்ப லீகலாகவே இங்கே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க லாட்ரி டிக்கெட். நான் அதையும் நிறைய கடையில் நான் பார்த்தேன், லாட்ரி டிக்கெட் வந்து வாங்குறத. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் வாங்கினா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும், ஈஸியாக வந்து பணக்காரங்க ஆகிடலாம், மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஒரு நம்பிக்கையில் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. பட் லாட்ரி டிக்கெட் வின் பண்ணி அதை வாங்கி அதை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. லைக் ரொம்பவே கம்மி. லைக் 1% கூட கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுமே அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, ஷார்ட்கட் தேடிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட்கட்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நீங்கள் ரியல் ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்கள் போய் இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனையும் போய் எடுத்து பாருங்கள். யாருமே வந்து அப்படியே ஒரு ஷார்ட்கட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படியே ஏதோ ஒரு ஷார்ட் ரூட் மூலமாக கெட் ரிச் குயிக்காக பணக்காரங்க ஆகிருக்க மாட்டாங்க. ஏதோ ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணி எல்லாருமே வருஷக்கணக்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ அப்படி தான் க்ரோ ஆகியிருப்பாங்க, நிறையா மணி மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேனே. ஸோ இந்த மாதிரி வழியை தேடாதீங்க. அப்படியே ஒரு டிக்கெட்டை வாங்கலாம், அப்படியே பணக்காரலாம், அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். இதை விட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது. ஒர்க் பண்ணாமல் க்ரோ ஆகணும் லைஃப்பில் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. வெறும் 1% சான்ஸ் தான் இருக்குது, 1% கூட கிடையாது இந்த லாட்ரி டிக்கெட்டை வின் பண்ணுறதுக்கு. ஸோ ரியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் தேடாதீங்க, அதை விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ரியல் சக்ஸஸ் தரும். எப்போதுமே ஷார்ட்கட் பின்னாடி போகாதீங்க, ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.